ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் 2 நாளுக்கு முன்னாடி நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த செய்கிறோம், அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதுவே நம்ம சில நேரங்களில் தவறாக முடிவெடுக்கிறதுக்கும் காரணமாகிடும். சில நேரங்களில் நம்ம உடனே முடிவெடுக்கிற விஷயங்கள் கூட நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக இது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் தான் இது இருந்துச்சு. அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா, எங்கள் அம்மா அப்பா ஒரு கல்யாண விஷயத்தில் அவங்க சொல்கிற ஒரு விஷயத்த நான் ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. ஏன் அப்படின்னா, நான் கல்யாணம் இப்போதைக்கு பண்ணிக்க வேண்டாம், கொஞ்சம் செட்டில்ட் ஆகிட்டு இப்போ தான் நம்ம வேலையில் ஜாயின் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் ஆகிருக்கு, இன்னும் ஒரு 2 இயர்ஸ் போனதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இருந்தேன். ஆனால் அப்பா அம்மா என்னென்னா, அவங்க கடமையை முடிச்சு விட்றணும். ஏன்னா அக்காவுக்கு மேரேஜ் பண்ணி வச்சவாசி நம்மளுக்கும் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு பிரச்சனைங்கிறது முடிஞ்சுங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னா, என்னை மேரேஜ் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாகவே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அக்காவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. ஏன் அப்படின்னா, அக்காவும் ஒரு டிகிரி முடித்தோடனே அதுவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால என்னை என்னத்துக்கு ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிச்சா என்னென்னு தெரியல. நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அதுவும் வர்றப்போ போகிறப்ப எல்லாம் அந்த விஷயத்தையே தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. நான் அதனால் என்ன முடிவு பண்ணேன்னா, சில டைம் அக்காவோட ஃபோனே எடுக்கிறதையே நான் அவாய்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் பிடிச்ச விஷயம் பேசுனாங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதே நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்கள் பேசுனாங்கன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு இதாக இருக்காது அப்படிங்கிறது மாதிரி இருந்தோன்னே, நான் என்ன முடிவு பண்ணேன்னா, இது மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயத்தில் நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு சில விஷயங்கள் எனக்கே அக்காவோட ஃபோனை எடுக்கிறது கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தேன். அதுக்கு கூட எங்கள் வீட்டில் சில அம்மா அப்பாலாம் சொன்னாங்க, உனக்கு இப்போ நீ சம்பாதிக்கிறதுனால திமிராக அக்கா ஃபோன் அடித்து கூட எடுக்கலை, ஏன் அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் எங்கள் வீட்டில் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இல்லைம்மா, எப்போ பார்த்தாலும் கல்யாண விஷயத்தையே பேசிகிட்டு இருந்தால் நமக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் நான் இருக்கிறேன். திரும்ப திரும்ப பிடிக்காத விஷயத்த இப்போ உங்களுக்கு அப்பாவோ இல்லை அக்காவோ பேசுனா உங்களுக்கு பிடிக்குமா? கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னோடனே, அது கரெக்டு தான், இருந்தாலும் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, நீ படிக்கணும்னு சொன்னால் படிக்க வச்சோம், ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் இப்போ 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க, கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒர்க் பண்ணிக்கோ, உன்னை யாரும் வேணான்னு சொல்ல, நம்ம ரிலேட்டிவில் எவ்வளோ பேரும் இருக்காங்க, உன்னோட மாமா பொண்ணு, அதுக்கப்புறம் சித்தி பொண்ணெல்லாம் எல்லாருமே மேரேஜ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணலையா சொல்லு, அவங்களும் ஃபேமிலியை பார்த்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களே, அதுக்கப்புறம் வர ஹஸ்பண்ட் உன்னோட ஃபீல்டு மாதிரி நம்ம பார்த்தோன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க கண்டிப்பாக. அதனால் நீ ஏன் அதை இதாக நினைக்கிற, ஒர்க் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அப்படின்னோடனே, இல்லை எனக்கு இப்போதைக்கு ஒர்க் பண்ணுற ஒரு முடிவுலேருந்து எனக்கு அதுதான் தோணுது, இப்போ மேரேஜுங்கிற ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கவே தோணலைம்மா அப்படின்னோடனே, அதையே நீ சொல்லாதம்மா, நம்ம ஒரு ஒரு விஷயத்த பண்ணால் அதிலே மட்டும்தான் இது பண்ணுவோம்மா, அடுத்த விஷயத்த நம்ம பார்க்க மாட்டோமா சொல்லு. இப்போ உங்கள் ஆஃபீஸ்லேயே இப்போ மேரேஜ் பண்ணிவிட்டு வேலை பார்க்குறவங்க யாருமே இல்லையா? நல்லா யோசிச்சு பாரு, எவ்வளோ பேர் உங்கள் டீம்லேயே மேரேஜ் பண்ணிவிட்டு பேபி எல்லாம் இருக்குது, இருந்தாலும் மாமியார்கிட்ட விட்டுட்டு இல்லை அம்மாக்கிட்ட விட்டுட்டு இங்கே ஒர்க் பண்ணுறவங்கலாம் எவ்வளோ பேரும் இருக்காங்க நல்ல ஒரு ஜாபுக்காக. ஏன் அது மாதிரி நீ இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அப்படின்னோடனே, நீங்கள் எதையுமே எனக்கு மேரேஜ் பண்ணுற எண்ணம் இல்லைம்மா, அதுதான் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஒரு 1 இயர் போகட்டும், கண்டிப்பாக 2 இயர்ஸ்னு சொன்னேன். இப்போ நீங்கள் இவ்வளோது பேசுகிறனால எனக்குமே மனசு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதனால நான் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணிக்கிறேன், அப்புறம் நீங்கள் மேரேஜை பற்றி என்கிட்ட எதாக இருந்தாலும் பேசுங்க அப்படின்னோடனே, ஏதோ ஒன்று சொல்கிறேன், அதை எதையுமே நான் இப்போதைக்கு நான் கேட்குற மாதிரியான ஒரு முடிவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, சரி ஓகே, நீங்கள் ஏதாச்சும் எனக்காக அந்த 1 இயர் மட்டும் டைம் கொடுங்க, வேறு எதுவும் நான் உங்கள்கிட்ட கேட்கல, 1 இயருக்கு அப்புறம் நீங்களாகவே மேரேஜ் பார்க்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சொன்னார், ஓகே, அவள் தான் இப்போ 1 இயர் போகட்டுங்கிறாள்ல, 1 இயர் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் பேசிக்கலாமா, இப்போதைக்கு அதை பற்றி எதுவும் பேச வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கள் அம்மாக்கிட்ட அப்புறம் சொன்னார். சரி, நீங்கள் ஏதோ உங்கள் பொண்ணு எடுத்த முடிவுக்கு நீங்களும் தலையாட்டுறீங்க, ஒரு வருஷம் கழித்து பாருங்கள், இன்னும் ஒரு வருஷம் கழித்து இது பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்ல போகிறா.
அப்போ வந்து நான் சொன்னது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க போகிறீங்க பாருங்கள் அப்படின்னோடனே, இல்லை அவள் வந்து ஒரு விஷயம் சொன்னால் அதில் கரெக்டாக இருப்பேன் எனக்கு தெரியும். அதனால் வந்து மேரேஜுக்கெல்லாம் வந்து ஓகே சொல்லுவாள், நீ வேணால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்னார். சரி ஓகே அப்படின்ட்டு இப்போதைக்கு 1 வருஷம் டைம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் மறுநாள் அக்கா வந்து நான் இதெல்லாம் பேசினதுக்கு மறுநாள் வந்து அக்கா வீட்டுக்கு வந்துச்சு. என்கிட்ட சரியாகவே பேசலை. அக்கா அப்படியே அமைதியாகவே உட்காந்துச்சு. எப்போதும் வந்தோடனே வந்து நல்லா பேசும் பண்ணும். அன்னைக்குன்னு பார்த்து எதுவுமே பேசலை. ஏன் அப்படின்னா ஃபோன் அடித்து நான் எடுக்கலை அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரி சோகமாகவே ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இருந்துச்சு. உடனே அம்மா சொன்னாங்க, ஏன் தங்கச்சி வந்து ஃபோன் எடுக்கலைன்ட்டு கோவமாக இருக்கியா அப்படின்னோடனே, ஆமாம்மா அவள்லாம் ரொம்ப இப்போ மாறிட்டா, நம்ம பேச்செல்லாமா கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான்.